Hello future engineers. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா equilibrium of particles in two dimension. Equilibrium அப்படின்னாலே அது வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா படி தான். So if the particle does not start moving or the particle moves with uniform motion then the particle is said to be an equilibrium. ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஸ்டாட்டிக்ஸா இருந்தாலும் அப்படி இல்லை அப்படின்னா அது யூனிஃபார்ம் மோஷன்ல இருந்தாலும் அது பேர் வந்து ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஈக்குலிபிரியம் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னா ஸோ சமேஷன் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் தட் இஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். அதான் நெக்ஸ்ட் டெஃபினிஷன். இன் அதர் வேர்ட்ஸ், இஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் அ நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் எ பார்ட்டிகல் இஸ் ஜீரோ then the particle is equilibrium. The set of forces where the resultant is zero. So summation of F is equal to 0, resultant force equal to 0 அப்படின்னா அது வந்து equilibrium of forces. Next equilibrium அப்படின்னா என்னன்னு பார்த்தரலாம். ஸோ ஈக்குலிபிரியன்ட் அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஈக்குலிபிரியன்ட்டுக்கு இருக்கும், பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த டெஃபினேஷன் படிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கே புரியும். டியூ டு திஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் த பார்ட்டிகல் மே ஸ்டார்ட் மூவிங் இன் த டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், பட் இஃப் வி அப்ளை அன் அடிஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் சேம் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அஸ் தட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆன் த சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த பிளாக் லைனில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அது அந்த வேர்டு தான் ஈக்குலிபிரியன்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். சேம் line of action but in opposite direction, then the movement of particle will be arrested. அந்த அரஸ்டான பார்ட்டிக்கலை தான் வந்து ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்றாங்க. the force E which brings the particle to be in equilibrium அதுதான் வந்து ஈக்குலிபிரியன்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம். ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அப்படின்னாலே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஜீரோ அப்படின்னாலே சமேஷன் ஹெச்சோட வேல்யூ ஜீரோ, சமேஷன் வியோட வேல்யூ ஜீரோ. அப்போ சமேஷன் ஹெச்சோட வேல்யூ ஜீரோ அப்படின்னாலே ரைட் ஹேண்ட் சைட் ஃபோர்ஸும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி தான் வெர்டிக்கல் ஃபோர்ஸும் வெர்டிக்கல் அப்வர்ட் ஃபோர்ஸும் வெர்டிக்கல் டவுன்வர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் நான் இங்கே வந்து ஃபார்முலா படி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் ஈக்குலிபிரியம், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். First, two force principle. If your body is subjected to two forces, then the body will be in equilibrium if the two forces are collinear, equal and opposite. இந்த டயக்ராம் பாருங்க, ஒரு பார்ட்டிக்கல்ல வந்து ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் எப்படி இருக்கு? கொலினியர், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அதனால தான் இந்த பார்ட்டிக்கல் வந்து ஈக்குலிபிரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி டூ ஃபோர்ஸ் பிரின்சிபல் வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் த்ரீ ஃபோர்ஸ் பிரின்சிபல் பார்க்கலாம். இஃப் யர் பாடி இஸ் சப்ஜெக்டட் டு த்ரீ ஃபோர்ஸஸ், மூணு ஃபோர்ஸ் வந்து ஒரு பார்ட்டிக்கல் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு, தென் த பாடி வில் பி அன் ஈக்குலிபிரியம் இஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் எனி டூ ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அண்ட் கொலினியர் வித் த தேர்ட் ஃபோர்ஸ். ரிசல்டன்ட்டுக்கு ஈக்குவலாக வந்து ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கும் அண்ட் தென் ஆப்போசிட் டு த தேர்ட் ஃபோர்ஸ். ஓகேங்களா. எஃப்திங்கிறது ரிசல்டன்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அண்ட் தென் கொலினியராக இருக்குது. ஓகேங்களா. இந்த டயக்ராம் பார்த்தா புரியுதா? ஒரு பாயிண்ட்ல வந்து ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு, அது ரெண்டும் வந்து ரிசல்டன்ட்டுக்கு ஈக்குவல் டைரக்ஷனாக வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கு அண்ட் தென் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் F3. ஓகேங்களா, தேர்ட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாமிஸ் தியரம். இது யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பெர்னார்ட் லாமி. இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட். பொதுவாக நம்ம ஒரு பாயிண்ட்ல வந்து நிறையா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு, அதுக்கு ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பேரலலோகிராம் ஃபார்முலாவை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஆனால் இவர் வந்து எப்படி அப்படின்னா ஒரு கன்கரண்ட் ஃபோர்ஸ், அதாவது ஃபோர்ஸ் வந்து வெளியில் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருந்தாரு. அந்த ஃபார்முலாவை வந்து லாமிஸ் ஃபார்முலா, அந்த தியரம் பேர் லாமிஸ் தியரம் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இட் ஸ்டேட் தட் if three coplanar forces acting at a point be in equilibrium, then each force is proportional to the sine of the angle between the other two. இந்த டயக்ராம் பாருங்க, இந்த த்ரீ கோப்ளானர் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக இது வந்து ஈக்குலிபிரியமாக தான் இருக்குது. தென் ஈச் ஃபோர்ஸ், அதாவது ஒவ்வொரு ஃபோர்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னா சைன் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் தி அதர் டூ. ஓகேங்களா. அந்த ஃபார்முலாவை பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். P டிவைடட் பை சைன் ஆல்ஃபா. இப்படி பிங்கிற ஃபோர்ஸுக்கு வந்து எங்கே ஆங்கிள் இருக்குது அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸுக்கு இடையில, அதாவது சைன் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் தி அதர் டூ, அதுதான் வந்து இங்கே எழுதியிருக்கு. P divided by sin alpha is equal to Q divided by sin beta is equal to S divided by sin gamma. ஓகேங்களா. இதுதான் வந்து லாமிஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாமிஸ் தியரம் வந்து எந்தெந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். லாமிஸ் தியரம் இஸ் ஒன்லி அப்ளைடு ஃபார் த்ரீ கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் விச் ஆர் இன் ஈக்குலிபிரியம். அதாவது கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸாக இருக்கணும், அந்த எல்லா ஃபோர்ஸுமே எப்படி இருக்கணும்? ஈக்குலிபிரியமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால லாமிஸ் தியரம் வந்து அப்ளை பண்ண முடியும். ஆல்சோ த கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் ஷுட் ஆக்ட் அவுட்வர்ட் ஃப்ரம் அ பாயிண்ட். ஒரு பார்ட்டிக்கலுக்கு கன்கரண்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதில் இருக்க எல்லா ஃபோர்ஸுமே வந்து அவுட்வர்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கணும், இன்வர்டாக ஆக்ட் ஆகக்கூடாது.
ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, F2ங்கிற ஃபோர்ஸ் F3ங்கிற ஃபோர்ஸ் வந்து அவுட்வேர்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. பட் F1ங்கிற ஃபோர்ஸ் வந்து இன்வேர்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இன்வேர்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து லாமிஸ் தியரம் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதை ட்ரேஸ் எடுத்து நம்ம F1ங்கிற ஃபோர்ஸ் வந்து அவுட்வேர்டாக வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, F1ங்கிற ஃபோர்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டோம் அவுட்வேர்டாக. ஸோ அதுக்கு ஆங்கிள் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபார்முலா தெரியும், லாமிஸ் ஃபார்முலா என்ன, P டிவைடட் பை sin alpha q divided by sin beta and then r divided by sin alpha அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். ஸோ மேலே வந்து θ1 இருக்கு, f1 divided by sin θ1, f2 divided by sin θ2 and then f3 divided by sin θ3. ஸோ நம்ம வந்து ஈஸியாக எழுதியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். எப்படின்னா summation h is equal to 0 and then summation v equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. First problem, the forces shown in figure are acting on a particle and keep the particle in equilibrium. The magnitude of the force F1 is 250 Newton. Find the magnitude of forces F2 and F3. F2, F3ங்கிற ஃபோர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ ப்ளூவில் கொடுத்துருக்கிறதெல்லாம் கிவன் கொஸ்டின், அந்த ப்ரௌனில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுதுனது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆங்கிள் ஆப்போசிட் டு F1 ஃபோர்ஸஸ். ஸோ F1ங்கிற ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து இப்படி F2 F3க்கு நடுவில் இருக்க ஆங்கிள் தான் நம்ம F1ஓட ஆங்கிள்னு எடுத்துப்போம் இல்லைங்களா. ஸோ இப்போ பாருங்க, F3க்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இருக்கிறது ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஓகேங்களா. ப்ளஸ் F2ஓட ஆங்கிள் 30 டிகிரி ஈக்குவல் டு 120 டிகிரி. அதுதான் F1ஓட ஃபோர்ஸ். அதே மாதிரி F2ஓட ஃபோர்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணிருங்க. 90 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி ஈக்குவல் டு 150 டிகிரி. அதே மாதிரி F3ஓட ஃபோர்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணால் 180 டிகிரி. ஏன்னா இது வந்து ஹரிசான்டல் ஆங்கிள், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதான் 180 டிகிரி மைனஸ் 60 மைனஸ் 30. இதெல்லாம் வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நடுவில் இருக்க ஆங்கிள் அதாவது 90 டிகிரி கிடைச்சிரும் F3ஓட ஆங்கிள். நெக்ஸ்ட்டு F1 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். லாமிஸ் ஃபார்முலாவில் F1 டிவைடட் பை சைன் 120 டிகிரி, F2 டிவைடட் பை சைன் 150 டிகிரி, F3 டிவைடட் பை சைன் 90 டிகிரி. ஸோ F1ஓட வேல்யூ தெரியும் 250. 250 divided by sin 120 degree, F2 divided by sin 150 degree, F3 divided by sin 90 degree. ஸோ இதெல்லாம் ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு F2ஓட வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் F1ம் F3யும் ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு F3ஓட வேல்யூ கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அதே கொஸ்டின் தான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேரலோகிராம் ஃபார்முலா வச்சு நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம முன்னாடி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த மெத்தடே தான் நான் வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரிசால்வ் பண்ணுவோம். அப்படி ரிசால்வ் பண்ணும்போது FH FV FH FV அதை வச்சு கண்டுபிடிப்போம் இல்லைங்களா. ஸோ ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்ன, சமேஷன் H இஸ் ஈக்குவல் டு 0. ரைட் சைட்னா ப்ளஸ், லெஃப்ட் சைட்னா மைனஸ். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா F2 வந்து எந்த சைடில் இருக்குது, ரைட் சைடில் இருக்குது. அதனால F2 காஸ் 30 டிகிரி மைனஸ் F1 காஸ் 60 டிகிரி. ஓகேவா. அப்போ F1ஓட வேல்யூ எனக்கு தெரியும் 250 காஸ் 60 டிகிரி. ஓகேங்களா. ஸோ அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு F2ஓட வேல்யூ கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு FVவோட வேல்யூ வந்து அப்வர்டாக இருந்தால் ப்ளஸ், டவுன்வர்டாக இருந்தால் மைனஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா F1 வந்து அப்வர்டாக தான் இருக்குது. அப்போ 250 சைன் 60 டிகிரி அண்ட் தென் F2வும் அப்வர்டாக தான் இருக்குது. F2 சைன் 30 டிகிரி ப்ளஸ். அதுக்கப்புறம் F3 வந்து டவுன்வர்டில் இருக்குது, ஏன்னா மைனஸ். நான் ஏன் F3யை வந்து ரிசால்வ் பண்ணல அப்படின்னா அது ஏற்கனவே வெர்டிக்கல் லைனில் தான் இருக்குது. அதனால கண்டிப்பாக சைனில் தான் வரும். ஓகேங்களா. அதனால தான் நான் வந்து டைரெக்டாக FVயில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு F3ஓட வேல்யூ வந்து கிடச்சிரும். ஸோ ரிசல்ட் F2ஓட வேல்யூ 144.33 நியூட்டன், F3ஓட வேல்யூ 288.67 நியூட்டன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடில் சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம parallelogram law of forces அதோட ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இட் ஸ்டேட்ஸ் தட் இஃப் டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் simultaneously at a point be represented in magnitude and direction by the two adjacent sides of a parallelogram, then the resultant of these two forces is represented in magnitude and direction by the diagonal of that parallelogram originating from the point. ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், ஒரு பாயிண்டில் வந்து ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, PQ அப்படிங்கிற ஃபோர்ஸு. ஸோ நம்ம வந்து பேரலோகிராம் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறோம். இதோட PQ அப்படிங்கிறது வந்து மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனில் சேம் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பேரலோகிராமோட டயக்னல் தான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் த பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ அதோட ஃபார்முலா ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு R இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ காஸ் தீட்டா. இந்த பேரலோகிராமோட டயக்னல் தான் வந்து இந்த ரெண்டு ஃபோர்ஸோடைய ரிசல்டன்ட். அதுதான் இந்த ஷார்ட் ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் லா ஆஃப் ஃபோர்ஸஸ்.
It states that if two forces acting at a point be represented by the two sides of a triangle taken in order, then the resultant force is represented by the third side taken in the opposite order. ஸோ தீட்டா அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது PQ அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரிசல்டன்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தேர்ட் சைடில் ஆப்போசிட் ஆர்டரில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பாலிகன் லா ஆஃப் ஃபோர்ஸஸ். பாலி அப்படின்னா மெனின்னு அர்த்தம். இதோட ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்த்துடலாம். It states that if a number of coplanar concurrent forces are represented in magnitude and direction by the sides of a polygon taken in order, then the resultant force is represented by the closing side of the polygon taken in the opposite order. ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் க்ளோசிங் சைட் ஆஃப் த பாலிகன் தான் நம்ம வந்து ரிசல்டன்ட் அப்படின்னு எடுத்துப்போம். அதான் இந்த டயக்ராம்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பாலிகன் லாலையும் இந்த ஸ்டேட்மெண்ட்ல இதுதான் சொல்லியிருக்கு. ஓகேங்களா. Next, types of equilibrium. அதில் first one stable equilibrium, wherein a smooth sphere is lying on a smooth concave surface. If we give a slight displacement to this sphere, it comes back to its original position, hence it is to be in stable equilibrium. ஒரு கான்கேவ் சர்ஃபேஸில் நான் ஒரு ஸ்பியரை வந்து மூவ் பண்ணுறேன். அப்படி மூவ் பண்ணும்போது நமக்கு திரும்பவும் ஒரிஜினல் பொசிஷனுக்கே அந்த ஸ்பியர் வந்துருச்சுன்னா அதுதான் வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஸோ டாட் லைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி ஸ்பியர். ரவுண்ட் போட்டிருக்கிறது ஒரிஜினல் பொசிஷன் ஆஃப் த ஸ்பியர். நெக்ஸ்ட் வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். சேம் ஸ்பியர் ரெஸ்டிங் ஆன் எ கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். இஃப் எ ஸ்லைட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டர்ப்ஸ் த ஈக்குலிபிரியம் ஆஃப் த ஸ்பியர், தென் தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஆஃப் த ரிட்டர்னிங் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஒரு கான்வெக்ஸ் சர்ஃபேஸில் நான் வந்து ஒரு ஸ்பியரை மூவ் பண்ணும்போது அது மறுபடியும் திரும்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா, அது பேர் தான் வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். அதே மாதிரி தான் டாட் லைன் போட்டிருக்கிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஸ்பியர், ரவுண்டு போட்டிருக்கிறது வந்து ஒரிஜினல் பொசிஷன் ஆஃப் த ஸ்பியர். Next, neutral equilibrium. Same sphere resting on a plain horizontal surface. If a slight displacement is given to the sphere in this position, then it occupies a similar position. ஸோ நான் ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் ஒரு ஸ்பியரை வந்து மூவ் பண்ணுறேன். அப்படி மூவ் பண்ணும்போது நமக்கு திரும்பவும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு கிடைக்காது. ஸோ எங்கே மூவ் பண்ணணும் அந்த இடத்துலையே தான் அந்த ஸ்பியர் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். ஓகேங்களா, அது பேர் தான் வந்து நியூட்ரல் ஈக்குலிபிரியம். Thank you for watching.